படத்தோடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். மம்தா பாய்ஜியோட சின்ன வயசு ட்ராமா டெடி பேருக்கும் வில்லனோட பிளானுக்கும் கனெக்ட் பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தளபதி விஜய்க்கும் மம்தா பாய்ஜிக்கும் உண்டான இமோஷனல் பாண்டிங்கும் ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆயிருந்தது. இந்த படத்தோடைய ஒரிஜினல் வெர்ஷன்ல பாலையா குட் டச் பேட் டச் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி இந்த படத்துலயும் தளபதி விஜய் பெண் குழந்தைங்க கிட்ட குட் டச் பேட் டச் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு. இருந்தாலுமே இந்த சீன்னால கதைக்கு பெரிய இம்பாக்ட் கிடையாது. ஆனாலும் பெரிய ஸ்டார் சொன்னா கன்மையாகும் அப்படின்றதுக்காக இந்த சீன் வச்சிருக்காங்க. கள்ளச்சாராயம், ஸ்டெர்லைட், துப்பாக்கி சூடுன்னு சோசியல் இஷ்யூஸும் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் விஜய் தேர்தல் பிரச்சாரத்துல பேசுற மாதிரி இந்த படத்துலயும் டைலாக் பேசுறாரு. வாட் ப்ரோ, வெரி ராங் ப்ரோ அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி டிவிகே ரெஃபரன்ஸும் நிறையவே இருக்கு இந்த படத்துல. கிளைமேக்ஸ்ல ஆர்சி வாரு, ட்ரோனு, ரோபோ ஃபைட்டு, மத கலவரம், உமன் எம்பவர்மெண்ட்னு கதை ஜெட்டு வேகத்துல போகுது. இருந்தாலுமே ஆடியன்ஸ் பாட்டில் உட்காந்துருக்காங்க. ஆடியன்ஸுக்கு கனெக்டே ஆகல. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்னு படக்குழு ஒரு விஷயத்த நம்பி வச்சிருக்காங்க. ஆனா அது பிரெடிக்டபிளா தான் இருந்தது. டைரக்டர் H. வினோத் துணிவு வெற்றியை தந்து இந்த படத்தை எடுத்திருக்காரு. இந்த படத்துடைய ஒரிஜினல் வெர்ஷன் பகவான் கேசரி. பாலையாவோட ஓவர் பில்டப் இல்லாம விஜயோட மீட்டருக்கு ஏற்ற மாதிரி பில்டப் சீன் வச்சிருக்காங்க. அது ஒர்க்கா இருக்கு. இந்த படம் தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி தான் எடுத்திருக்காரு. இருந்தாலுமே செகண்ட் ஹாஃப்லாம் தெலுங்கு வாட ஹெவியா அடிக்குது. லாஸ்ட் 30 மினிட்ஸ்லாம் ரொம்பவே பொறுமையாக சோதிக்கிறாங்க. இன்னுமே பெட்டரான ஸ்கிரீன் பிளே இருந்திருக்கலாம். சினிமோட்டோகிராஃபர் சத்யன் சூரியன் அவர் பங்குக்கு சிறப்பாக பண்ணியிருக்காரு. மியூசிக் டைரக்டர் அனிருத் பிஜிஎம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. ராவண மாவண்டா பிஜிஎம் அங்கங்கே பிளேஸ் பண்ணியிருக்காரு. தளபதி கச்சேரி ஒரு பெரிய வரலாறு சாங்கு ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்கு.